தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பாமன் கடற்பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் சென்று திறந்து வைத்தார். இமாச்சல பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டு மலைப்பகுதியில் கட்டப்பட்ட இரண்டாவது பெரிய மருத்துவமனை ஊட்டியில் 353 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மத்திய அரசு அனைத்து நிதியை நிறுத்தினாலும் தமிழ்நாட்டில் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அதிமுகவினரை பிறவி குறைபாடுகளுடன் ஒப்பிட்டு சர்ச்சை பேச்சு. சென்னையில் சொத்து வரியை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் செலுத்துபவர்களுக்கு சலுகை. நிகர சொத்து வரியில் 5000 வரை ஊக்கத்தொகை பெறலாம் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. ஆசிரியர்கள் நியமன முறைகேடு ஊழலில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சிறைக்கு செல்வார். எங்கள் ஆட்சி அமையும் போது மம்தா பானர்ஜி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கருத்து. கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் அன்னதானத்திற்காக வைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிட முயன்ற ஒற்றை காட்டு யானை. வனத்துறையினரை காட்டு யானை ஓட ஓட துரத்திய வீடியோ காட்சிகள் வைரல். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 3 இளைஞர்கள் கைது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் 25% வரி விதிப்பு எதிரொலி. அமெரிக்காவுக்கு கார்கள் ஏற்றுமதியை நிறுத்துவதாக ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனம் அறிவிப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ஏவுகணை தாக்குதல். குழந்தைகள் உட்பட 18 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. சென்னை அணி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் வருத்தம்.